பார்கவ குலத்தின் மூத்த முன்னோடி ரா. குமாரசாமி சிலைக்கு மாநில பொதுச் செயலாளர் மற்றும் பொறுப்பாளர்கள் மரியாதை செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே உள்ள மணம்பூண்டி பகுதியில் அமைந்துள்ள பார்கவ குலத்தின் மூத்த முன்னோடி ரா. குமாரசாமி அவர்களின் நினைவிடத்தில் பார்கவ குல முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கணேசன் மூப்பனார், இணை பொதுச் செயலாளர் அன்புதுரை, பொருளாளரும் இந்திய ஜனநாயக கட்சியின் விழுப்புரம் மத்திய மாவட்ட தலைவருமான செந்தில்குமார் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் பார்கவ குல முன்னேற்ற சங்கத்தின் இளைஞரணி செயலாளர் ராம்குமார், மாணவர் அணி மாநில செயலாளர் ராஜு, பார்கவ குல முன்னேற்ற சங்கத்தின் விழுப்புரம் மாவட்ட கௌரவ தலைவர் தங்கவேல் உடையார், ரா. குமாரசாமியின் பேரன் பாலமுருகன் மற்றும் பார்கவ குல முன்னேற்ற சங்கத்தின் மாநில மண்டல நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் பார்கவ குல முன்னேற்ற சங்க விழுப்புரம் மண்டல நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதற்கு பார்கவ குல முன்னேற்ற சங்க மாநில பொருளாளர் செந்தில்குமார் தலைமை வகித்தார். இந்நிகழ்வில் பார்கவ குல முன்னேற்ற சங்கத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் பொன்முடி, விழுப்புரம் மண்டல துணை செயலாளர் தகடு ஏழுமலை ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். கூட்டத்தில் பார்கவ குல முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து ஆகியோரின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது, திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் வரும் தேர்தலில் டாக்டர் ரவி பச்சமுத்து போட்டியிட வேண்டும் எனவும், அதேபோல் திருக்கோவிலூர் பகுதியில் மாமன்னர் ராஜராஜ சோழனுக்கு சிலை அமைக்க வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக பார்கவ குல முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலாளர் கணேசன் மூப்பனார், இணை பொதுச் செயலாளர் அன்புதுரை மற்றும் மாநில மண்டல மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.